ஈரான் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 44 பேர் உட்பட 49 மீனவர்களை மீட்டு அழைத்து வர வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்கள், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 31 மீனவர்கள் மற்றும் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் உள்ளிட்ட 49 பேர் அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி ஈரான் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். உடனடியாக அவர்களை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது குடும்பத்தினர் கன்னியாகுமரி ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவானிடம் மனு அளித்துள்ளனர். போட்லயே வச்சிருக்காங்க, கடல் தண்ணியை தான் குடிச்சிட்டே இருக்காங்க மக்கள். நேத்தைக்கு எனக்கு போன் பண்ணி, அம்மா சீக்கிரம் எடுத்துருங்க, சாப்பாடு கிடத்துல எங்களை சீக்கிரம் எடுத்துருங்கம்மா சொல்லி எனக்கு போன் பண்ணிருக்காங்க. இதனிடையே கைது செய்யப்பட்ட மீனவர் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது தங்களை 59 நாட்களாக படகிலேயே அடைத்து வைத்துள்ளதாகவும் போதிய உணவு வழங்காமல் பட்டினியாய் கிடப்பதாகவும் தெரிவித்தார். தூண்ட தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்போ பார்டர் தாண்டி வந்தனால ஈரான்ல இருந்து எங்களை சிறைபிடிச்சாங்க. பார்டர்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க தொழில் பார்த்துட்டு இருக்கும்போது நீரோட்டம் இருக்குல்ல, அது வழியா அப்படியே கொஞ்சம் வலிஞ்சு போயிட்டோம். எங்களை ஈரான் நேவி பிடிச்சிட்டு போச்சு. ஈரான் நேவி பிடிச்சிட்டு போய் இங்க ஈரான் சொல்லி ஒரு தீவு இருக்கு. இந்த தீவுல எங்களை லாஞ்சில அப்படியே சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. லாஸ்ட்டு வெளியும் விட மாட்டாங்க. நாங்க லாஞ்சிலே அப்படியே இருப்போம். கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படியே இருக்கணும். இப்போ 56 நாளாச்சு, 59 நாளாச்சுன்னு வெளியே விடுவது. முதலாளியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்காங்க. சாப்பிடுறதுக்கும் வழி இல்லாம ஒரு நேர சாப்பாடோட ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இந்தியன் எம்பசி இங்க வாராங்கல்ல, போன் நாங்க தொடர்பு கொண்டோம் 2-3 தடவை. அவங்க பார்க்க சொன்னாங்க. ஆனா யாருமே இங்க வரையில.